ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சில்லி பொட்டேட்டோ சிப்ஸ் தான் செய்ய போகிறோம். நல்ல ஒரு ரெய்னி சீசனுக்கு ஏற்ற ஸ்நாக்ஸு. இப்போ நமக்கு ரெய்னி சீசன் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அடிக்கடி மழை வரும். அந்த மழை நேரத்தில் இந்த மாதிரி நம்ம சுட சுட ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டோன்னா இன்னும் அருமையாக இருக்கும். இனி வர எல்லா ரெசிபீஸும் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். அதை எல்லாமே தோல் நீக்கி கழுவி வச்சுருங்க. இது எதுவுமே நான் வேக வைக்கலை. வேக வைக்காமல் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் இதை நல்லா சாப் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த மாதிரி ரவுண்டாக ஃபஸ்ட்டு ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம சாப் பண்ணோன்னா நமக்கு அழகாக சின்னதாக ஸ்ட்ரெயிட்டாக ஃபிங்கர் சிப் மாதிரி நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டில் ஸ்லைசர் இந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த தண்ணி நம்ம எதுக்காக இதில் ஊற்றி கழுவுறோம் அப்படின்னா இது மேலே இருக்கிற ஸ்டார்ச் கண்டென்ட் எல்லாமே போயிடும். நமக்கு ஸ்டார்ச் கண்டென்ட் அதிகமாக இதில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன மசாலா போட்டாலும் அது ரொம்ப ஒட்டிட்டு ஒரு மாதிரி நல்லாவே வராது, நல்லா ஃப்ரை ஆகாது. அதுக்காக இந்த ப்ராசஸ் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். இந்த மாதிரி தண்ணியில் ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு காட்டன் கிளாத் வச்சுருங்க. இந்த காட்டன் கிளாத்தில் நம்ம கழுவி எடுத்த பொட்டேட்டோஸ் எல்லாமே இதில் போட்டுருங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கை நல்லா இந்த மாதிரி பரவி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம ரோல் பண்ணி இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்ப நமக்கு இன்னுமே சிப்ஸ் தனித்தனியாக வரும். அதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டெப் பண்ணுறோம். இது நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நமக்கு டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். நமக்கு ஆனால் இந்த மாதிரி தனித்தனியாக கிடைக்காது. இப்போ பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக இருக்குது. இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்றா சேர்த்து நல்லா தனித்தனியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா மசாலாவும் அதோட பைண்ட் ஆகும். அடுத்தது சில்லி பவுடர். இது உங்கள் பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவுமே 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டாவே போதும். நம்ம ட்ரையாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப தண்ணி ஊற்றி ரொம்ப கொலக்கலன்லாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. எந்த அளவுக்கு ட்ரையாக இருக்குதோ அந்தளவுக்கு நம்ம சிப்ஸ் பர்ஃபெக்டாக கிடைக்கும். அடுத்தது மிளகாய் தூள். இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க. உப்பு ரொம்பவே கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. ஏன்னா நிறையா பிராண்டில் அவங்களே உப்பு சேர்த்து கொடுத்துருப்பாங்க. அதனால் அந்த டேஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு உப்பு இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம பொட்டேட்டோ சிப்ஸ் எல்லாமே ஃப்ரை ஆக ரெடியாக இருக்குது. வாங்க இதை எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். பாருங்கள், போட்டோன்னே இந்த மாதிரி பபிள்ஸ் வரணும். அப்போ தான் இது நல்லா வேகும். நல்லா எந்த அளவுக்கு எண்ணெய் சூடாக இருக்குதோ அந்தளவுக்கு நமக்கு அழகான சிப்ஸ் கிடைக்கும். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. இப்போ இதுக்கு நடுவில் ஒரு குச்சி வச்சு நீங்கள் குச்சியோ கரண்டியோ வச்சு அதை நகர்த்திக்கிட்டே இருக்கணும். அதை சேரையே விடக்கூடாது. ஒன்றா நகர்த்திக்கிட்டே இருக்கணும். இது நல்லா பிரிஞ்சு தனித்தனியாக வந்துடும். நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப நேரம் நீங்கள் ஃப்ரை பண்ணால் தான் நல்லா அழகான சிப்ஸ் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு அருமையான சிப்ஸ் அழகாக ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன எல்லா ஸ்டெப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம கடையில் போய் இதுக்காக வாங்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. வீட்டிலையே நம்ம அழகாக சில்லி பொட்டேட்டோ சிப்ஸ் செஞ்சுக்கலாம். இது பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெய்னி சீசனை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேலம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.